ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் வந்து மார்னிங் டு ஈவினிங் ஈஷான் குட்டியோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட் ஒரு 9 10 எப்பயுமே டெய்லி தூங்கிடுவார். மார்னிங் 8 to 9 எழுந்துடுவார். மார்னிங் எழுந்த உடனே வாட்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். அப்புறம் அப்பா கூட இல்லை அம்மா கூட வெளியே போயிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா வந்து மார்னிங்கில் டெய்லி ரொட்டீனாக வந்து இப்போதைக்கு ஆப்பிள் பியூரி அண்ட் கேரட் பியூரி அண்ட் இப்போ பப்பாயா பியூரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 3 தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன். இங்கே எங்களுக்கு என்னென்ன அஃபோர்டபுளாக கிடைக்குதோ அது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் இருக்கிறது ஒரு வில்லேஜ் தான். இங்கே வந்து பக்கத்தில் வந்து எதுவுமே கிடைக்காது. ஒரு கடை கூட இல்லை. கொஞ்சம் தூரமாக தான் போகணும். அதுக்கப்புறமா இஷான் குட்டிக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பப்பாயா பியூரி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எது கொடுத்தாலுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 வாய் வந்துட்டு நல்லா அமைதியாக சாப்பிட்டுப்பார். அப்புறம் வந்து தான் பாருங்கள், ஒரு அட்ராசிட்டி பண்ணுவார். நிற்கிறது, எழுறது, உட்கார்றது, நடக்க போகிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு சாப்பிட முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆகிடும். அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவார். ஒரு ஃபீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தூங்குவார். ஒரு 1 hour தூங்குவார். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். 10:30 to ஒரு 11:30 வரைக்கும் தூங்குவார். ஒரு 1 hour தூங்குவார். தூங்க எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு கோழி அது இது செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவார். பாருங்கள், செடியெல்லாம் பிடிச்சி விளையாடுறதுக்கு போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு வர போயிட்டு இருந்தாங்க பிடிச்சி. அதுக்கப்புறமா ஒரு 11 அந்த மாதிரி ராகி கஞ்சி கொடுக்குறேன். டெய்லி ராகி கஞ்சி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி ராகி கஞ்சி, ரைஸ் கஞ்சி, இல்லைன்னா ஹோம்மேட் செர்லாக் பண்ணியிருக்கேன், அது கொடுப்பேன். ஒரு 2 days வந்து ரைஸு பருப்பு இதெல்லாம் கொடுத்து பார்த்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு பருப்புலாம் வேண்டான்னு சொல்லிட்டு இது மட்டும் கொடுக்குறேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஸ்ப்ரோட்டட் ராகி வந்து வீட்டிலே ரெடி பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம். ராகி கஞ்சி வந்து ஒரு ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டார். ஒரு பாதி தான் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். அவர் எவ்வளோ சாப்பிட்றாரோ சாப்பிட்டு மீதியானது வந்து நான் சாப்பிடுவேன். அப்புறம் மார்னிங்லேருந்து வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து மணி ஒரு 1 தான். அவர் ராகி கஞ்சி சாப்பிட்டு ஒரு ஃபீட் எடுத்துட்டு தூங்கிட்டார். ஒரு 1 hour தூங்குவார். மார்னிங்லேருந்து வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ டைம் ஒரு 1 தான் ஆகுது. அதுக்குள்ளே செம்ம மழை வந்துடுச்சு. இஷான் குட்டி எழுந்துட்டார். இப்போ ஒரு 2 டைம் ஆகும். எழுந்த உடனே நான் வந்து பனானா கொடுக்குறேன். நான் வந்து ஏலக்காய் பனானா தான் கொடுக்குறேன். இப்போது பனானா சாப்பிட்டு மறுபடியும் ஒரு ஃபீட் எடுத்துகிட்டு மறுபடியும் தூங்கிட்டார். 3:30 4 எழுந்திரிப்பார். நான் டெய்லியும் வந்து 4 எப்போ எழுந்துக்கிற ஒரு 3 4 எழுந்துப்பார். அந்த 3 to 4 வந்து குளிக்க வச்சுடுவேன். குளிக்க வச்சுட்டு வந்துட்டு ஸ்கின் கேருக்கு வந்து நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மசாஜ் ஆயில் மட்டும் எங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து கோகனட் ஆயில் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பேராஷூட் பேபி வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மசாஜுக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் அப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செபாமைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு 3-4 months வந்துச்சு. அது காலியானதுக்கப்புறம் மம்மா எர்த்தே வாங்கிக்கலாம், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மம்மா எர்த்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீமும் செபாமைட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது 1000 rupees இருக்குது. சரி, இப்போதைக்கு போதும் 6 months வரைக்கும் நான் செபாமைட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ மம்மா எர்த்தே ஃபேஸ் க்ரீமும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்துட்டார். ஒரு 1 hour தான் தூங்குனார். 1 hour 2 hour தூங்குவார். அதுக்கப்புறம் 5 to 6 அந்த மாதிரி டைமில் எழுந்துருவார். எழுந்துட்டு மறுபடியும் வெளியெல்லாம் போயிட்டு மரம் செடி கொடியெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருப்பார். இப்போ வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் அண்ட் பச்சை மிளகா போட்டிருக்கோம். நிறைய மரம் நட்டிருக்கோம். பப்பாயா, வாழைக்காய் அண்டு
கொய்யா மரம், வெத்தலை செடி நிறைய பூச்செடி எல்லாமே இருக்குது. இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இஷான் குட்டி தூங்க மாட்டார். இன்னும் நைட்டு 9 ஆகிடும். ஒரு 7 வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் செர்லாக் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கஞ்சி அந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.